வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் சாட்டையை சொடுக்கியுள்ளார். ஆப்பிள் நிறுவனம் தனது ஐபோன்களை அமெரிக்காவில் தயாரிக்க வேண்டும் அல்லது அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்தோ அல்லது வேறு நாடுகளில் இருந்தோ இறக்குமதியாகும் ஐபோன்கள் 25% இறக்குமதி வரியை எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவித்துள்ளார். அவரது சமூக வலைதளம் ட்ரூத் சோஷியலில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்காவில் விற்கப்படும் ஐபோன்கள் இந்தியாவிலோ அல்லது வேறு எங்குமோ தயாரிக்கப்படக்கூடாது, அவை அமெரிக்காவில் தயாரிக்கப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று ஆப்பிள் நிறுவனத்தின் டிம் குக்கிடம் நான் நீண்ட காலத்திற்கு முன்பே தெரிவித்துள்ளேன் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அப்படி இல்லை என்றால் ஆப்பிள் நிறுவனம் அமெரிக்காவுக்கு குறைந்தபட்சம் 25% வரியை செலுத்த வேண்டும். கடந்த வாரம் தனது மத்திய கிழக்கு பயணத்தின் போது இந்தியாவில் புதிதாக கட்டப்பட்ட ஆலைகளில் அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படவுள்ள ஐபோன்களை உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் திட்டம் குறித்து ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி குக் மீது அதிருப்தி அடைந்ததாக ட்ரம்ப் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக ஆப்பிள் அதன் உற்பத்தி திறன்களை பன்முகப்படுத்த செயல்பட்டு வந்தது. சில ஐபோன் உற்பத்தி ஏற்கனவே இந்தியாவுக்கு மாற்றப்பட்டு விட்டது. மேலும் இந்த மாத தொடக்கத்தில் ஆப்பிள் நிறுவன முதலீட்டாளர்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் திரு குக் அமெரிக்காவில் விற்கப்படும் பெரும்பாலான ஐபோன்கள் இந்தியாவை தங்கள் பிறப்பிடமாக கொண்டிருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார். அந்த கலந்துரையாடலில் ஆப்பிள் இந்த காலாண்டில் $900 மில்லியன் வரை வரிச்சுமையை எதிர்கொள்ளும் என்று தான் எதிர்பார்ப்பதாக குக் கூறினார். அதன் அர்த்தம் இந்தியாவில் ஐபோன்களை தயாரிக்கும் திட்டத்தை ஆப்பிள் கைவிடப் போவதில்லை, மாறாக வரி விதிப்பை ஏற்றுக்கொள்ளப் போகிறது. வரியை செலுத்த போவது அமெரிக்க நுகர்வோர் தானே. அவர்கள் வாங்கும் அனைத்து இறக்குமதி பொருட்களும் வரி விதிப்புக்கு உட்படுகின்றன. அதனால் அமெரிக்காவில் விலைவாசி எகிறிவிட்டது. கடந்த மாதம் ட்ரம்ப் சீனா மீதான தனது பெரிய வரிகளில் இருந்து மின்னணு சாதனங்களுக்கு விலக்கு அளித்த போது ஆப்பிள் மற்றும் பிற அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெரிய வெற்றியை பெற்றன. பெரும்பாலான சீன பொருட்களுக்கான வரியை குறைந்தபட்சம் 30% குறைத்த போதிலும் அமெரிக்காவுக்குள் நுழையும் பெரும்பாலான பொருட்களுக்கு 10% உலகளாவிய வரி உள்ளது. வெட்புஷ் செக்யூரிட்டிஸ் மதிப்பீடுகளின்படி ஆப்பிளின் ஐபோன் உற்பத்தி மற்றும் அசம்பிளியில் கிட்டத்தட்ட 90% சீனாவில் இதுவரை இருந்துள்ளது. அதில் கணிசமான சதவீதம் இந்தியாவுக்கு நகர்த்தப்பட தொடங்கியுள்ளது. கடந்த வாரம் ஜனாதிபதியின் மத்திய கிழக்கு பயணத்தின் தொடக்கத்தில் ரியாத்தில் குக்கை ட்ரம்ப் சந்தித்தார். ட்ரம்ப் கத்தாரில் இருந்தபோது அமெரிக்காவுக்கு செல்லும் ஐபோன்களை இந்தியாவில் உருவாக்கும் திட்டத்தின் மீதான தமது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக அவர் குக்கை தொலைபேசியில் அழைத்தார். டிம் குக்குடன் எனக்கு ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது, ட்ரம்ப் கடந்த வாரம் கத்தாரில் கூறினார். நான் அவரிடம், டிம், நீங்கள் என் நண்பன், நான் உங்களை மிகவும் நன்றாக நடத்தினேன் என்றேன். ஆனால் இப்போது நீங்கள் இந்தியா முழுவதும் கட்டடம் கட்டுவதாக கேள்விப்பட்டேன். நீங்கள் இந்தியாவில் கட்டடம் கட்டுவதை நான் விரும்பவில்லை என்று வெளிப்படையாக தெரிவித்ததாக செய்தியாளர்களிடம் கூறினார். செவ்வாய்க்கிழமை வெள்ளை மாளிகையில் மீண்டும் ஒருமுறை ட்ரம்பை குக் சந்தித்ததாக நிர்வாக அதிகாரி ஒருவர் CNN தொலைக்காட்சியிடம் கூறினார். கூட்டத்தின் விஷயத்தை அந்த அதிகாரி வெளியிடவில்லை. கருத்துக்கான கோரிக்கைக்கு ஆப்பிள் உடனடியாக பதிலடி கொடுக்கவில்லை. ஆப்பிள் நிறுவனம் நீண்ட காலமாகவே அமெரிக்காவில் ஐபோன்களை தயாரிக்க முடியாது என்று வாதிட்டு வருகிறது. ஆப்பிள் வெளிநாடுகளில் மில்லியன் கணக்கான திறமையான பொறியியலாளர்களுக்கு பயிற்சி அளிக்க பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்துள்ளது. சீனா மற்றும் இந்தியா அவற்றின் மிகப்பெரிய மக்கள் தொகையுடன் அமெரிக்காவை விட அதிக திறமையான பொறியியலாளர்களை கொண்டுள்ளன. மேலும் அந்த தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குவது ஆப்பிள் நிறுவனத்திற்கு அமெரிக்க தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதை விட கணிசமாக குறைவானது. ஆப்பிளின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்டீவ் ஜாப்ஸ் 2010ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவுடனான சந்திப்பின் போது இந்த பிரச்சனையை பற்றி விளக்கி கூறினார். அமெரிக்காவின் மந்தமான கல்வி முறையை ஆப்பிள் நிறுவனத்திற்கு ஒரு தடையாக அவர் அழைத்தார். ஏனெனில் அதன் தொழிற்சாலை தொழிலாளர்களை ஆதரிக்க 30,000 தொழில்துறை பொறியியலாளர்கள் தேவைப்பட்டனர். அமெரிக்காவில் வேலைக்கு அமர்த்துவதற்கு அவ்வளவு பேரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது என்று ஜாப்ஸ் ஒபாமாவிடம் கூறினார் என்று அவரது வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர் வால்டர் ஐஜாக்சன் கூறினார். இந்த பொறியியலாளர்களுக்கு நீங்கள் அமெரிக்காவில் கல்வி கற்பிக்க முடிந்தால் நாங்கள் இங்கு அதிக உற்பத்தி ஆலைகளை மாற்றலாம். அப்படி உங்களால் செய்ய முடியாவிட்டால் தொழில்துறை பொறியியலாளர்கள் இருக்கும் சீனாவுக்குத்தான் நாங்கள் செல்ல வேண்டும் என்றார். இப்போது ஆப்பிள் தமது பார்வையை சீனாவில் இருந்து இந்தியாவின் பக்கம் திருப்பியுள்ளது. அதில் தான் குறுக்கே வருகிறார் ட்ரம்ப். தொழில்நுட்ப செய்தியாளர்களான காரா ஸ்விஷர் மற்றும் வால்ட் மோஸ்பர்க் ஆகியோருடன் ஒரு நேர்காணலில் ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் தமது முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்டீவ் ஜாப்ஸின் மதிப்பீட்டை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். நிதிச்சேவை நிறுவனமான வெட்புஷ் செக்யூரிட்டிஸின் உலகளாவிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி தலைவர் டான் ஐவ்ஸ் கூறிய போது ஆப்பிள் நிறுவனம் ஐபோன் உற்பத்தியை அமெரிக்காவில் தொடங்க முடியும் என்ற கருத்து ஒரு கற்பனை கதை என்று கூறினார்.
அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் ஐபோன்கள் தற்போதைய விலையான சுமார் $1000 விட 3 மடங்கு விட அதிகமாக இருக்கலாம். ஏனெனில் ஆசியாவில் தற்போது இருக்கும் மிகவும் சிக்கலான உற்பத்தி சூழல் அமைப்பை அமெரிக்காவில் நகலெடுப்பது இயலாத காரியம் என்று அவர் கூறினார். அமெரிக்காவில் அந்த விநியோக சங்கிலியை உருவாக்கினால் அவை தயாரிப்பது $3500 விலையுள்ள ஐபோன்களாக இருக்கும் என்று அவர் கூறினார். அதைவிட டிரம்பின் 25% இறக்குமதி வரியை அமெரிக்க நுகர்வோரின் தலையில் சுமத்தி விடலாம். ஆப்பிள் நிறுவனம் அதன் விநியோக சங்கிலியின் வெறும் 10% அமெரிக்காவுக்கு நகர்த்துவதற்கே சுமார் $30 பில்லியன் செலவாகும். அதற்கு 3 ஆண்டுகள் கால அவகாசம் எடுக்கும். டிரம்பை 3.5 ஆண்டுகளில் வெள்ளை மாளிகைக்கு வெளியே அனுப்பிவிடலாம் என்று அவர் கூறினார். டிரம்பின் வெள்ளிக்கிழமை வரி விதிப்பு அச்சுறுத்தலை தொடர்ந்து ஒரு அறிக்கையில் ஐவ்ஸ் அந்த நிலைப்பாட்டை மீண்டும் தெரிவித்தார். ஆப்பிள் அமெரிக்காவில் ஐபோன்களை உற்பத்தி செய்யும் கருத்து சாத்தியமற்ற ஒரு விசித்திர கதை என்றார். ஆனால் ஐபோன் உற்பத்தியை அமெரிக்காவுக்கு நகர்த்துவது சாத்தியமில்லை என்றாலும் டிரம்பை திருப்திப்படுத்தும் முயற்சியாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஆப்பிள் தனது அமெரிக்க உற்பத்தியை விரிவுபடுத்த $500 பில்லியன் முதலீட்டை அறிவித்தது. ஆனால் அது ஐபோன்களை தயாரிப்பதற்காக அல்ல. அந்த முதலீடு அதன் புதிய செயற்கை நுண்ணறிவு தயாரிப்பு பிராண்டான ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை ஆதரிக்க அமெரிக்காவில் சர்வர்களை உற்பத்தி செய்வதற்கான புதிய தொழிற்சாலையை உருவாக்கு என்று ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது பல மாநிலங்களில் தரவு மைய திறனை விரிவுபடுத்தும். மேலும் 20 மாநிலங்களில் பெரு நிறுவன வசதிகள் மற்றும் ஆப்பிள் டிவி பிளஸ் நிகழ்ச்சிகளின் உற்பத்தியில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. மற்ற முயற்சிகளுடன் அமெரிக்க பங்குச்சந்தைகள் தங்களுக்கு கடுமையான கடன் பிரச்சனைகள் இருப்பதாக கவலைப்பட்டு கொண்டிருந்தன. இப்போது அவர்கள் மீண்டும் கவலைப்பட வேண்டிய வர்த்தக போரை ட்ரம்ப் மீண்டும் தொடங்கியுள்ளார். அமெரிக்காவில் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனமான ஆப்பிள் மீது பெரிய வரிகள் விதிக்கப்படும் என்ற அச்சுறுத்தல்களுடன் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக போரை மீண்டும் தொடங்கியதை அடுத்து வெள்ளிக்கிழமை பங்குகள் கடுமையாக சரிந்தன. பெரிய அளவிலான S&P 500 குறியீடுகள் 1.4% சரிந்தன. மேலும் தொழில்நுட்பம் மிகுந்த நாஸ்டாக்குடன் இணைக்கப்பட்ட குறியீடுகள் 1.8% சரிந்தன. S&P 500 3 நாட்களுக்கு பின்னர் சரிவில் வருகிறது. இந்த ஆண்டு முக்கிய குறியீடு சற்று சரிந்துள்ளது. அமெரிக்க பொருளாதாரத்தை கவிழ்க்கும் ட்ரம்ப் ஆப்பிள் இறக்குமதி வரி விதிப்பை அறிவித்து 2 மணி நேரத்தில் அமெரிக்காவில் தலையில் மற்றும் ஒரு சிம அடி கொடுக்கும் அறிவிப்பு வெளியிட்டார். தற்போதைய வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இல்லாததை காரணம் காட்டி ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வரும் பொருட்களுக்கு 50% வரியை சேர்ப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை அறிவித்தார். அவரது அறிவிப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சக்தி வாய்ந்த வர்த்தக தடைகள், வாட் வரிகள், அபத்தமான பெருநிறுவன அபராதங்கள், நாணயமற்ற வர்த்தக தடைகள், பண கையாளுதல்கள், அமெரிக்க நிறுவனங்கள் மீதான நியாயமற்ற வழக்குகள் காரணமாக அமெரிக்காவுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தக பற்றாக்குறை பெருகி வருகிறது. இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணிக்கை என்று ட்ரம்ப் தமது சமூக இடுகையில் எழுதினார். ஐரோப்பியர்களுடனான எங்கள் பேச்சுவார்த்தைகள் எந்த தீர்வையும் கொடுக்கவில்லை என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். எனவே ஜூன் 1ஆம் தேதி முதல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது நேரடி 50% வரியை பரிந்துரைக்கிறேன் என்றார். அதை செலுத்தப் போவதும் அமெரிக்க நுகர்வோர்கள் தான். ஐரோப்பிய ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் ஒலோஃப் கில் உடனடியாக கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். ஆனால் அமெரிக்காவுக்கான ஐரோப்பிய இறக்குமதியின் அளவு குறையும்.